என்னடா திடீர்னு ஒரு ஆம்பளை வாய்ஸ் கேக்குதுன்னு பாக்குறீங்களா? இந்த வாரம் தமிழ் சினிமா திஸ் வீக்கெண்ட் நான் தாங்க ஹோஸ்ட் பண்ண போறேன். ஸோ இந்த வாரம் தமிழ் சினிமால என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் ட்ரெய்லர் வாரம்னே சொல்லலாம். 1 இல்ல 2 இல்ல 6 ட்ரெய்லர் வரிசையா ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய ஹீரோஸ் படத்தோட ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதியோட படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தான் பாக்குறாங்களாம். என்ன கான்செப்ட்? ஏன்னா அவர் படத்துக்கு அவர் தான் காம்படிஷனே சொல்லிக்கிறாங்க. நலன் குமாரசாமி இயக்கத்துல காதலும் கடந்து போகும், கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல இறைவி, அருண்குமார் இயக்கத்துல சேதுபதினு வரிசையா 3 ட்ரெய்லர் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அண்ட் சேதுபதி ஆடியோ ரிலீஸ்ல சித்தார்த் எல்லா டைரக்டர்ஸும் விஜய் சேதுபதியோட படம் பண்ணாங்கன்னா நாங்களாம் என்ன பண்றதுன்னு கிண்டலாவே சொல்லியிருக்காரு. ஆனா அவனை கடைசியில் என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறது யாரு? எப்படா ட்ரெய்லர் வரும்னு பாடல்களை கேட்ட உடனே நம்மளை எதிர்பார்ப்புக்கு தள்ளின படம் ஜில் ஜங் ஜக். அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபாஸ்ட் எடிட்டிங், வித்தியாசமான ஃப்ரேம்ஸோட ஒரு பயங்கர எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிருக்கு இந்த ட்ரெய்லர். ஈடி படத்து மூலமா அதர்வா தன்னை ஒரு கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் ஹீரோவா ப்ரூவ் பண்ணினாரு. அதை தொடர்ந்து டைரக்டர் சந்தோஷோட இணைந்து தானு அவர்களோட தயாரிப்புல ட்ரம் சிவமணி மியூசிக்ல வர ஆக்ஷன் த்ரில்லர் தான் இந்த கணிதன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிரசாந்த் திரும்ப ஒரு ஆக்ஷன் காமெடி படம் பண்றாரு. படத்தோட பேர் சாகசம். அவங்க அப்பாவே எழுதி அருண்ராஜ் வர்மா டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்துல நாசர், சோனு சூத், தம்பி ரமையா, MS பாஸ்கர், ரோபோ சங்கர்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே இருக்கு. ஆல்ரெடி இந்த படத்துல 2 சாங் சார்ட் பஸ்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல ஆல்ரெடி எல்லாரோட காலர் டோனாவும் ரிங் டோனாவும் இருக்கிற பாடல் ஏய் சண்டக்காரா. இந்த பாடலோட வீடியோவை இறுதி சுற்று டீம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. குத்து சண்டை இத்தோட நீ பாட்டு போதும், முத்த சண்டை என்னோட நீ போட வேணும். கௌதம் வாசுதேவ் மேனன், AR ரஹ்மான் அண்ட் சிம்பு காம்பினேஷன்ல ஆல்ரெடி ஒரு பெரிய பஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற சாங் தள்ளி போகாது. இந்த பாடலோட லிரிக் வீடியோவும் STR கவர் வெர்ஷனும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி Facebookலயும் ட்விட்டர்லயும் சும்மா லைக்ஸ் பிச்சுக்குது. ஏனோ வானிலை மாறுதே, மணி துளி போகுதே, மார்பின் வேகம் கூடுதே. ரீசெண்டா நடந்த கதகளி சக்சஸ் மீட்ல சிவகார்த்திகேயன் என்னால சம்பளம் கொடுத்து மாளாதுப்பா, அவரோட ரேஞ்சே மாறி போச்சு அப்படின்னு அவரை வச்சு இயக்குன டைரக்டர் பாண்டிராஜ் ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, இது நம்ம ஆளு கண்டிப்பா டெஃபினட்டா ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, சிம்பு நயன்தாரா கண்டிப்பா இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு வருவாங்கன்னு ரொம்ப அழுத்தமா தெளிவா சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர் பாண்டிராஜ். எல்லாம் நயன்தாரா சிம்பு எல்லாம் 3 பேருமே உட்காந்து பேசுவோம், ஏன் வரமாட்டாரு? சிம்புவும் நயன் சேர்ந்து அப்படின்னாங்க, நடிக்க வச்சிட்டான். ப்ரொமோஷனுக்கு ஈஸியாக கூப்பிட்டு வந்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வர்ற ஐடியாவில் இருந்திருப்பாங்க, நீ இதை கட் பண்ணி போட்டு வர்றதையும் கெடுக்க பார்க்குறீங்க. போன வருஷம் யார் காட்டுல மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜெயம் ரவின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 3 ஹிட் வரிசையா கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த வருஷமா அவர் காட்டில் தாங்க மழை. ஏன்னா வரிசையா 4 படங்கள் வச்சிருக்காரு. மிருதன் ஃபர்ஸ்ட் சாம்பி மூவி இன் தமிழ், அதுக்கப்புறம் ரோமியோ ஜூலியட் படத்தை இயக்குன லக்ஷ்மணோடையும் ஃபர்ஸ்ட் டைம் சுசீந்திரன் கௌதமன் இயக்கத்திலையும் ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் உலவிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம தனி ஒருவன் சீக்வல்லையும் ஒரு நடிக்க போறாரு அப்படிங்கறத ஒரு இன்டர்வியூல அவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. தமிழ் புத்தாண்டு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே யாருக்கு ரொம்ப லக்கியா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கும் ஆட்லி இளைய தளபதி விஜய் இணைஞ்சு நம்மள தெறிக்க விட போற படம் தெரி. அண்ட் இதுக்கு போட்டியா நம்ம சிலம்பரசனும் கூட செஞ்சு ஜாயிண்ட் அடிக்கிறாருங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்துல சிம்பு நடிச்ச அச்சம் என்பது மடமையடாவும் அதே நாள் தாங்க ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த படம் சிலம்பரசனுக்கும் விஜய் மாதிரி லக்கியா அமைதான் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொங்கல் அன்னைக்கு சென்னை சிட்டியே பயங்கர திருவிழாவாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா 4 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. 4 பெரிய படங்களுக்குமே ஒரு நல்ல ஓப்பனிங் இருந்திருக்கு. கதகளி, கெத்து, தாரத்தப்பட்டை 3 படங்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருந்திருக்கு. அண்ட் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த ரஜினி முருகனுக்கு வெரி குட் ஓப்பனிங் அப்படிங்கிறதா இந்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். அடுத்த வாரம் 4 படங்கள்ல காம்படிஷன் நிறையவே இருக்கலாம், அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை தவிர கோடம்பாக்கத்தில் நடந்த சில பல ஈவெண்ட்ஸை இப்போ நம்ம பார்க்க போறோம். சத்யஜோதி தியாகராஜன் சார் ப்ரொடியூஸ் பண்றாரு, SR பிரபாகரன் சார் டைரக்ஷன், யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அண்ட் இறுதி சுற்று சிவா சினிமாட்டோகிராஃபி. Hi, vanakkam, நான் நமிதா பேசுகிறேன். And you are here for my movie Muhurat Puja of my movie Pottu. And before this, in many interviews, Namita said that, oh, she will definitely do different characters. And I kept to my words. This is really something very, very different, scary, exciting, thrilling. ப்ரொடியூசருக்கு எந்த உரிமையும் இல்லை.
டேரக்டர் அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு, ஹீரோயினை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நிலைமை மாறி போச்சு. இது திரைப்படத்துறையே பத்திரிகையை வளர்த்த திரைப்படத்துறை ஒரு காலத்தில். இப்போ இந்த திரைப்படங்களை பத்திரிகை பாதுகாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இந்த வாரம் நிறைய புது ட்ரெய்லர்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட், பாடல்கள், பிரஸ் மீட் எல்லாம் பார்த்தோம். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பாலா. அவார்டே கொடுத்து கிடையாது. பட் ஐம் ஸ்டில் ஹியர் மேன். இன்னொரு உண்மையை சொல்ல போனால் தமிழில் நான் எவ்வளோ படம் பண்ணுறோம் அதோட கம்மி படம் தான் நான் ஹிந்திலே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ எனக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி ஒரு ஒரிஜினல் கதையை திரையில் பார்க்கும்போது வேற கதையாகவே இருக்கிறதுனால தான் 93% ஃபிலிம்ஸ் ஃப்ளாப்.